கடந்த வாரம் முழுக்கவே இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவில் நடக்கிற போர் பதற்றம் தான் பேசு போல இருந்துட்டு இருந்த சமயத்தில் கடந்த சனிக்கிழமை அன்னைக்கு இந்த போர் பதற்றம் முடிவுக்கு வரதா சொல்லி மோடியோ இல்ல பாகிஸ்தானோ அறிவிக்கல, மாறா ட்ரம்ப் அறிவிச்சிருந்தாரு. இந்த விஷயம் பலருக்கும் அதிர்ச்சியை கொடுத்திருந்தது. இது எப்படி சாத்தியம் அப்படிங்கிற கேள்வி பலருக்கும் உண்டாகி இருந்துச்சு. எப்படியோ சரி, இந்த போர் பதற்றம் முடிவுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி பலரும் தங்களை ஆஸ்வாசப்படுத்திக்கும் போது, சந்தோஷத்தை வெளிப்படுத்திட்டு இருக்கும் போது, சங்கி கூட்டம் மட்டும் அது எப்படி இந்த போர் பதற்றத்தை நிறுத்தலாம் அப்படின்னு சொல்லி சோசியல் மீடியா முழுக்க கொந்தளிச்சிட்டு இருக்காங்க. குறிப்பா சொல்லணும்னா, இந்திய வெளியுறவுத்துறையோட செயலாளரான விக்ரம் மிஸ்ரி அவர்களை சோசியல் மீடியா முழுக்கவே சங்கிகள் டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க. அவரையும் அவருடைய குடும்பத்தினரையும் மகளையும் டார்கெட் பண்ணி வெறுப்பு பிரச்சாரத்தில் ஈடுபட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இதுக்கான முக்கியமான காரணமா என்ன சொல்றாங்கன்னா, ட்ரம்ப்புடைய அறிவிப்பை தொடர்ந்து விக்ரம் மிஸ்ரி தான் இந்த போர் பதற்றம் முடிவுக்கு வரதா அறிவிச்சிருந்தாரு. எனவே இவரு ஒருதலை பட்சமா செயல்படுறாரு. அது எப்படி பிரதமர் மோடியும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கல, வெளியுறவுத்துறை அமைச்சரான ஜெய்சங்கரும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கல, அப்ப எப்படி நீங்க வந்து அறிவிக்கலாம்? நீங்க ஒருதலை பட்சமா அறிவிக்கிறீங்க. இந்த போர் பதற்றம் முடிவுக்கு வந்ததுக்கு நீங்க தான் காரணம் அப்படின்னு சொல்லி சங்கிகள் எல்லாருமே இந்த போர் பதற்ற சூழல் முடிஞ்சதை சந்தோஷமா எடுத்துக்காம இது இன்னுமே தொடரணும் அப்படிங்கிற வகையில தான் இவரை பிடிச்சி கடிச்சு வச்சிட்டு இருக்காங்க. அதுலயும் குறிப்பா சொல்ல போனா, நீ பாகிஸ்தானுடைய அடியாளா மாறிட்ட அப்படின்னு சொல்றதும், அவருடைய மகளுடைய போட்டோவை எடுத்து போட்டும் போன் நம்பரை பொதுவெளியில் எடுத்து போறது அப்படின்னு சொல்லி பல்வேறு டார்ச்சர்களை சங்கிகள் கொடுத்துட்டு இருக்காங்க. எனவே இவங்களுடைய டார்ச்சர் தாங்க முடியாம தான் விக்ரம் மிஸ்ரி அவர்கள் தன்னுடைய ட்விட்டர் கணக்கை பிரைவசியில போட்டு வச்சிருக்காரு, ப்ரொடக்டட் அக்கவுண்ட் லிஸ்ட்ல போட்டு வச்சிருக்காரு. இந்த விஷயம் தான் கடந்த 2 நாளா பேசு பொருளா இருக்குது. எனவே ஒரு உயர் மட்டத்தில் இருக்கிற வெளியுறவு செயலாளருக்கு இப்படிப்பட்ட நிலைமைனா சாதாரண மக்களுடைய நிலைமை என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் பலரும் கேள்வி எழுப்பிட்டு வராங்க. இரு நாடுகளுக்கு இடையே ஒரு போர் பதற்றம் இருக்கிற சமயத்தில் அந்த போர் பதற்றம் முடிவுக்கு வருது அப்படின்னும் போது அந்த 2 நாட்டு மக்களும் ரொம்ப சந்தோஷம் தான் படுவாங்களே தவிர, அதுக்கு மாறா அது எப்படி நீங்க முடிவு கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கத்துறாங்கன்னா அது இந்த சங்கி கூட்டத்தை தவிர வேற எந்த கூட்டமும் இருக்காது. கடந்த வாரம் முழுக்க இதே விக்ரம் மிஸ்ரி அவர்கள் பல்வேறு தகவல்களை சொல்லிட்டு இருந்தாரு, பிரஸ் மீட்டுக்கு அட்டன் பண்ணி பேசிட்டு இருந்தாரு. அந்த செய்தியெல்லாம் எடுத்து போட்டு ஃபயர் விட்டு இருந்த சங்கிகள் இப்போ ஒரே ஒரு அறிவிப்புனால விக்ரம் மிஸ்ரி அவர்களை டோட்டலா டார்கெட் பண்ணி அவரை எதிரி மாதிரியும் தேச துரோகி மாதிரி சித்தரிச்சு பேசுறதெல்லாம் என்ன வகையான புரிதல்னே தெரியலங்க. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, இவங்க யாருமே நாட்டுடைய அமைதியை விரும்பல அப்படிங்கறதான் தெரியுது. 2 நாட்டுக்கு நடுவுல போர் நடக்குதுன்னா அங்க பெரும்பாலும் பாதிக்கப்படுறது மக்கள் தான் அப்படின்னு சொல்லி புரிஞ்சிக்காம இவங்க சொகுசா ஒரு இடத்துல உட்காந்துட்டு போர் நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபயர் விட்டு இருக்காங்க. உண்மையை சொல்ல போனா இவங்க விக்ரம் மிஸ்ரியை கேள்வியே கேட்க கூடாது, நாரா ஜெய்சங்கரையும் மோடியை தான் இவங்க கேள்வி கேட்கணும். எதுக்குங்க போரை நிறுத்தினீங்க? எதுக்குங்க சம்பந்தமே இல்லாம ட்ரம்ப் இதை அறிவிக்கிறாரு? ட்ரம்ப் இதை அறிவிச்சது நம்ம இந்திய நாட்டுக்கு பிரதமருக்கு அசிங்கம் இல்லையா? அதை ஏங்க நீங்க தடுக்கல அப்படின்னு சொல்லி எல்லாம் கேள்வி கேட்டிருக்கணும். ஆனா இப்படி எல்லாம் கேட்க திராணி இல்லாதவங்க, முதுகெலும்பு இல்லாதவங்க இப்போ விக்ரம் மிஸ்ரிக்கு முதுகெலும்பு இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் வலியுறுத்தி பேசிட்டு இருக்காங்க. இதுதாங்க மிகப்பெரிய காமெடியா இருக்குது. இன்னும் குறிப்பா சொல்ல போகணும்னா, இந்தியா பாகிஸ்தான் நடுவுல போர் பதட்டம் சூழல் இருக்குதுன்னா அதையே ஒரு மத பிரச்சாரமா மாத்திர முயற்சியில தான் இந்த சங்கிகள் ஈடுபட்டு இருக்காங்க. எனவே அது தடப்பட்டு போச்சு அப்படிங்கிற வெறுப்புல தான் இந்த மாதிரியான செயல்பாடுகளை ஈடுபட்டு வராங்க. எனவே இவங்களை கண்டிச்சு தான் பலரும் சோசியல் மீடியாவில் எழுதிட்டு வராங்க. இப்படி ஒருத்தரை டார்கெட் பண்ணி அவங்களுடைய குடும்பத்தை வம்புழுக்கிறதா தேசபக்தியா? இப்படி எல்லாம் வெறுப்பை கக்கிறவங்க எதை எதிர்பார்க்கறாங்க? இந்த நாடு அமைதியாவே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி எதிர்பார்க்கறாங்களா? நம்மளுடைய நாடு இப்படி எல்லாம் மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி வருத்தமா இருக்குதுன்னு சொல்லி பலரும் தெரிவிச்சிருக்காங்க. மேலும் ரொம்ப முக்கியமா ஆல்ட் நியூஸ் உடைய ஃபேக்ட் செக்கரான முகமது சுபைர் அவர்கள் என்ன பதிவிட்டு இருக்காருன்னா, முதல்ல இவங்க இறந்து போன வீரரான வினய் நர்வாலுடைய மனைவியான ஹிமான்சி நர்வால் அவர்களை டார்கெட் பண்ணியிருந்தாங்க. இப்போ இவங்க விக்ரம் மிஸ்ரியவும் அவரோட மகளுடைய போட்டோவையும் போன் நம்பரையும் வெளியே பகிர்ந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. இது ரொம்ப கண்டிக்கத்தக்கது அப்படின்னு சொல்லி பதிவிட்டு இருக்காங்க. நம்ம முன்னாடியே ஒரு பதிவு போட்டிருக்கிறோம், மத வெறுப்பு பிரச்சாரம் கூடாது அப்படின்னும், இஸ்லாமிய மக்கள் மேலேயும் காஷ்மீரி மக்கள் மேலேயும் வெறுப்பை காக்காதீங்க அப்படின்னு சொல்லி தீவிரவாத தாக்குதல்ல இறந்து போன வினய் நர்வாலுடைய மனைவியான ஹிமான்சி நர்வால் அவர்களை தெரிவிச்சிருந்தாரு. ஆனா அதையெல்லாம் ஏத்துக்க முடியாத சங்கிகள் இல்ல நாங்க வெறுப்பை கற்கியே தான் தீர்வோம் அப்படிங்கிற வகையில ஹிமான்சி நர்வால் அவர்களே தேச துரோகின்னு சொல்லிட்டாங்க. இஸ்லாமிய அமைப்புகள் இவருக்கு பின்னாடி இருக்குது, இவரு இஸ்லாமியர்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறார் பாருங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப மோசமா பிஹேவ் பண்ணிட்டு இருந்தாங்க. எனவே அவருடைய வரிசையில இப்போ விக்ரம் மிஸ்ரி அவர்களையும் டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக ஒற்றுமையையும் அமைதியையும் வலியுறுத்தி யாரும் பேசிடக்கூடாது. அப்படி நீங்க பேசினீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு பட்டத்தை கொடுத்து நாங்களே கேவலப்படுத்துவோம் அப்படிங்கிற வகையில தான் சங் பரிவாரங்கள் செயல்பட்டு இருக்காங்க. இதுக்கு முடிவு கட்ட வேண்டிய தேவை இருக்கிறதா பலரும் பதிவிட்டு வராங்க. ஆனா இதெல்லாம் ஊக்குவிக்கிற RSSஓ பிஜேபியோ எந்தவித நடவடிக்கை எடுக்காது அப்படிங்கறதா நம்ம முழுக்க பார்த்துட்டு வர விஷயமா இருக்குது.